குழந்தைங்களுக்கு பிடிச்சமான மாங்காய் மிட்டாய். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மாங்காய், கொஞ்சம் பழுத்த மாங்காவாக எடுத்துருக்கிறேன். நம்ம மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துடலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா அரைச்சிட்டு அரிப்பில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு. நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இதில் நம்ம அரிசி வச்சிருக்கிறேன். இந்த மாங்காய் ஜூஸ் இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா இன்னும் கட்டி ஆகும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா கட்டி ஆகும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பதம் பார்க்கலாம். தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்ப்போம். இப்போ தண்ணியில் இந்த மாதிரி ட்ராப் விட்டு இது நல்லா திரண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் கிடக்கணும். ட்ராப் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் ஒரு ட்ராப் விடும். இந்த மாதிரி வரணும். இப்போ கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மோல்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஊற்றியாச்சு. இந்த பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம்.
இது சீக்கிரமாகவே கட்டியாயிரும், அதனால் நம்ம சீக்கிரமாக வைக்கணும். இது ஊற்றியாச்சு. இதில் நம்ம டூத் ஸ்டிக் இதில் வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாங்காய் மிட்டாய் வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.